morning to all. Today we are discussing about economics, chapter 4, consumption and investment function. Previous class going to investment function, types of investment. Today going to determinants of investment function. Next topic. Okay, see there. The classical economics believed that investment depended exclusively on rate of interest. In reality, investment decision depends on a number of factors. They are as follows. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொன்மை பொருளில் அறிஞர்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் மீன்ஸ் ஓல்டு எக்கனாமிக்ஸ். கிளாசிக்கல் மீன்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவோம். ஓல்டு எக்கனாமிக்ஸ் தொன்மை பொருளாதார அறிஞர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பிலீவ் தட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்ட்ரெஸ்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்ட்ரெஸ்ட். அது வட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? ரியாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் a number of factors. They are as follows. அப்போ பல காரணிகள் ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அப்போ நிறைய ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட் ஒன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. இந்த கொஷின் இருக்குது. ஓகே, பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு, லெவல் ஆஃப் அன்சர்டினிட்டி மீன்ஸ் நிலையற்ற தன்மை. எப்படி வேணாலும் இருக்குல்ல, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம கெஸ் பண்ண முடியும் கரெக்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பொலிட்டிக்கல் என்வரன்மெண்டல், அதாவது அரசியல் சூழல் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேவாப்பா? அடுத்து, ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை வளர்ச்சி வீதம். க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரைஸ் ஆகும்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கணும் தான் பரவாயில்ல. ஓகேவா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். அப்போ அவங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது, ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ், மூலதன பொருட்களோட இருப்பு. ஏன்னா பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் இருக்கணும். ஸ்டாக் பண்ணிருக்கணும் கேபிட்டல் கூட்ஸ், மூலதன பொருட்கள். ஏன்னா மெஷினரிஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ். அப்போ புதிய பொருட்களோட தேவை இன்றைக்கி இருக்குது. என்ன ரீசன்? பாப்புலேஷன் க்ரோத் அதாவது க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இங்கே பாப்புலேஷன் லெவல் ரைஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம? அப்போ நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட், நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம தேவைப்படுது, ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளருடைய வருமான அளவு. அவங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்குது? லெவல் ஆஃப் இன்கம். அப்போ அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அப்போ ரைஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் லெவல், முதலீடு அதிகரிக்கும் அங்கே. ஓகேவா? அங்கே என்னவாகும்? முதலீடு அதிகரிக்கும் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்களோட இன்கம்மை பொறுத்து இருக்குது, லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அவங்க நிறைய எதிர்பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறையா ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடியது, அதாவது இந்த ஃப்யூச்சரில் நியூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இன்வென்ட் பண்ண போகிறோம்,
நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிவ், இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன். இன்வென்ஷன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக யார் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? நியூ மெஷினரிஸ். ஓல்டு மெஷினரிஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் ப்ராடக்ட்டு. பட் டைம் வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இன்வென்ஷன் மீன்ஸ் புதுசாக நம்ம நியூவாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மெஷினரிஸில் நிறைய டெக்னாலஜிக்கல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இன்வென்ஷன்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னா அந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதிகமான ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த டைமுக்குள்ளே. இங்கே டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இன்னோவேஷன்ஸ். புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், நியூ ஐடியாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அட்ராக்ட் பண்ணணும் பீப்புள்ஸை. சரியா? அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, அதாவது மக்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காக நிறைய அட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னோவேட்டிவாக. அப்போ குவாலிட்டி, சைஸ், ஷேப் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, கலர். அப்போ சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சியூமர் டிமாண்ட்னா நுகர்வு தேவை. கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்களோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய டிமாண்ட் தேவை எந்த அளவுக்கு தேவை இருக்குது. ஓகேவாப்பா? அப்போ கன்சியூமர் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாலிசி ஆஃப் த ஸ்டேட். அப்போ என்னென்ன நியூ பாலிசிஸ் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், வேறு ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்களா? ஓகேவா? அதை பார்த்து நம்ம படிக்கணும்ப்பா. அது மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். மூலதனம் வந்து அதிகமாக கிடைச்சா பரவாயில்ல, அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். அப்போ கேபிட்டல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? லிக்விட் அசெட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். முதலீட்டாளர்கள் சொத்துக்கள் வந்து ரொக்கத்தன்மை வச்சுருப்பாங்க, கேஷ் இன் ஹேண்ட். ஏன்னா அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லிக்விட் மீன்ஸ் நீர்மைத்தன்மை கையில் வச்சுருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கையில் வந்து வச்சுருக்காங்க அமௌண்ட்டு. However, Keynes contended that business expectation and profits are more important in deciding investment. He also pointed out that investment depends on MEC, marginal efficiency of capital, and rate of interest. அப்போ கீன்ஸோட வந்து கான்செப்ட் படி பார்த்தோம்னா, அவருடைய கண்டென்ட் அவன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாணிப எதிர்பார்ப்பு, பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்போ ப்ராஃபிட், இது எல்லாமே நம்ம மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட்டாக இருக்குமா, நம்மளுடைய மோட்டிவ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகேவா? சரி, அடுத்து பாரு. நெக்ஸ்ட்டு he also pointed out of the investment depends on MEC, marginal efficiency of capital, and rate of interest. அதாவது மூலதனத்துடைய ஆக்கத்திறன், இறுதிநிலை. மார்ஜினல் மீன்ஸ் இறுதிநிலைன்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி ஆக்கத்திறன் எந்த அளவுக்கு. கேபிட்டல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவாப்பா? அப்போ அதோடைய கேபிட்டல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக, அதோடைய தன்மை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் ஆகிடுச்சு, குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்போ நம்மளுடைய கேபிட்டல் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மார்ஜினல் எஃபிஷியன்சி அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அப்போ இதை மார்ஜினல் எஃபிஷியன்சியை பொறுத்து வந்து அமையும்னு சொல்லியிருக்காரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து கீன்ஸ். அப்போ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், தனியார் முதலீடு. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த கேபிட்டல் ஸ்டாக் சச் as பையிங் எ ஃபேக்ட்ரி ஆர் மிஷின். அதாவது கேபிட்டல் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மூலதன இருப்பை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னொன்று நினச்சிக்கோங்க, பையிங் எ ஃபேக்ட்ரி ஆர் மிஷினரிஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்,
எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? அதுக்காக நெக்ஸ்ட்டு அடுத்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஸ்டேட் தட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கலி இட் ரெஃபர் டு த ஆனுவல் பர்சன்டேஜ் yield அவுட்புட் ஏர்ன் பை த லாஸ்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மூலதனத்தை இறுதி ஆக்கத்திறன் நம்ம என்ன பண்ணோம், முதலீட்டு திட்டத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி வந்து நம்ம எங்கே கிடைக்கிது, நமக்கு எங்கே கெயின் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஆஃப் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அப்போ அந்த திட்டத்து மூலமாக நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக்கலி இட் ரெஃபர் டு ஆனுவல் பர்சன்டேஜ் yield. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ எதிர்பார்க்கக்கூடிய வருமானம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எம்இசி கிடைக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் கிடைக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்போ அதிகமாக நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த இன்கம் வந்து ஆனுவல் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு அது ரைஸ் ஆகும். சரியா? அப்போ ஏர்ன் பை த லாஸ்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அந்த கேபிட்டல் மூலமாக சரியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ மார்ஜினல் மீன்ஸ் அடிஷ்னலாக கூடுதலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், முதலீடு செய்கிறோம். அப்போ செய்யும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நமக்கு ஏற்படக்கூடிய ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இருக்குது. சரியாப்பா? அதை தான் நமக்கு லாபம்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது, இஃப் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் 5% and interest rate 4%, then it is worth borrowing at 4% to get an expected increase in output of 5%. இப்போ மூலதனம் இருக்க ஆக்கத்திறன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எம்இசி வந்து 4% இருக்குது, 5% இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% இருந்தால் அப்போ 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு என்ன பண்ணுறோம், borrowing at 4% get an expected increase output of 5%. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நமக்கு வந்து மூலதனம் வந்து என்ன பண்ணுறோம், 5% நமக்கு தேவைப்படுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதம் 4% இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், 4% அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கடன் வாங்குகிறோம். borrowing at get an expected increase output. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5% வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம அவுட்புட்டை. சரியா? காரணம் என்னென்னா, நமக்கு அது அதிகமாக நமக்கு பணம் வேணும், முதலீடு செய்யணும். அப்போ அடிஷ்னலாக நம்ம பணம் வாங்கி என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது அடிஷ்னலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த கேபிட்டலை. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% இருக்குது. 4% நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். 5% இருந்தால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சரியா? அப்படி இருந்தால் நம்ம வந்து இப்போ வாங்கலாம். சரி, கடன் வந்து வாங்கலாம் நமக்கு. சரியாப்பா? டெப்ட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றும் இல்லைப்பா, எம்இசி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், அதாவது இறுதி நிலை அடிஷ்னல்னு சொல்லுவாங்க. கேபிட்டலை வந்து நம்ம அடிஷ்னலாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு வந்து அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அப்போ ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ஆனுவல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, yield எவ்வளோ இருக்குது, அவுட்புட் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரீவியஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசண்டில், இப்போ ப்ரெசண்ட் அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது. பாஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இன்கம் கிடைச்சிருக்கும். அப்போ அப்போ அதை விட இப்போ வந்து ப்ரெசண்டில் வந்து நமக்கு இன்கம் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், முதலீட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதம் வந்து ரெடியூஸ் ஆகணும், குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்தால் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம், அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்சன்டேஜில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி பர்சன்டேஜ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5% நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன், எனக்கு கேபிட்டல் வந்து 5% கிடைக்கும்போது அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு 4% இருக்கணும். அப்படி இருந்தால் என்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து 5%க்கு மேலே நான் எதிர்பார்க்குறேன். இதோட ப்ரொடக்ஷன் எனக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பணத்தை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, அப்போ நமக்கு என்ன இருக்கணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும்.
கெயினாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஓகேவாப்பா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கவனிங்க, உங்களுக்கான கொஷின். டெட்டர்மின்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், முதலீட்டு சார்பின் காரணிகள் அப்படின்னு கேட்பாங்க இந்த கொஷின். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி, பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட், rate of growth of population, stock of capital goods, necessity of new product, level of income of investors, invention and innovations, consumer demand, policy of the state, availability of capital, liquid asset of the investors. தமிழ் மீடியம். ஃபஸ்ட்டு வந்து வட்டி வீதம், ரெண்டாவது வந்து நிலையற்ற தன்மை, தேர்ட் ஒன் அரசியல் சூழல், பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்டல், ஃபோர்த் ஒன் ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வீதம், ஃபிஃப்த்து ஒன் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் மூலதன பொருட்களின் இருப்பு, சிக்ஸ்த்து ஒன் புதிய பொருட்களின் தேவை, நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட், செவன்த்து ஒன் லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டார்ஸ், எயித்து ஒன் இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன். ஃபஸ்ட்டு செவன்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்களின் வருமான அளவு, சிக்ஸ்த்து ஒன் புதிய பொருட்களின் தேவை, எயித்து ஒன் கண்டுபிடிப்புகளும் புத்தாக்கமும், நைன்த்து ஒன் கன்சூமர் டிமாண்ட் நுகர்வு தேவை, டென்த்து பாலிசி ஆஃப் த ஸ்டேட் அரசு கொள்கை, 11 மூலதனம் கிடைத்தல் அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், 12th 12வது பாருங்கள் லிக்விட் அசட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களின் சொத்துக்களின் ரொக்கத்தன்மை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டர்மின்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், முதலீட்டு சார்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ரைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பாய்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.